வணக்கம் டைட்டன்ஸ். இன்னைக்கு பிஜிஎம்ஐ உடைய டாப் 10 மித்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டது இல்லை, சாட் ஜிபிடில கேட்டது தான். ஸோ ஜஸ்ட் ஒன் பை ஒன் நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். யூசி போட்டா ஏம் இம்ப்ரூவ் ஆகுமா ப்ரோ? ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ யூசி அப்படின்றது வந்து இன்கேம்ல இருக்கக்கூடிய ஒரு கரன்சி தான். இது யூஸ் பண்ணி உங்களால காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். கன் ஸ்கின்ஸ், அதே மாதிரி ஸ்கின் இதெல்லாம் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேமேஜ் அக்யூரசி எல்லாமே சேம் தான் ப்ரோ. ஸோ ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டைலுக்கு மட்டும்தான், ஸ்கில்லுக்கு அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா கிடையாது. பிஜிஎம்ஐ ஹேக்கர் ஆல்வேஸ் ஐஃபோன் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஐஃபோன் யூஸ் பண்ணால் பெரிய ஹேக்கரு அப்படி டவுசர்லாம் கிடையாது. ஸோ ஹேக்கர்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இலீகல் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேமிங் வந்து ஆட்டோ ஏம்காக, அல்டிமேட் ஹெல்த்துக்காக, ரீகால் கண்ட்ரோல் பண்ணுற, ரீலோடு இல்லாமல் அடிக்கிற இந்த மாதிரி இருக்குதான். ஸோ டிவைஸை வந்து பிளேம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இலீகல் டூல்ஸ் தான் மேட்ரு. ஸோ ஹெட்ஷாட் ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் கன் ஸ்கின் அப்படிலாம் கிடையாது. லெஜெண்டரி ஸ்கின் போட்டால் மட்டும் ஹெட்ஷாட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருமா அப்படிலாம் கிடையாது. ஸோ கன் ஸ்கின் வந்து ஜஸ்ட் வந்து எஃபெக்ட் மட்டும்தான். டேமேஜ் அப்படின்றது வந்து அந்த ஸ்டேட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஹெட்ஷாட் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ட்ரைனிங் கிரவுண்டில் போயிட்டு ட்ரைனிங் எடுத்தால் போதும். ஹை சென்சிட்டிவிட்டி அப்படின்றது வந்து பெட்டர் பிளேயரை கொண்டு வருமா அப்படி கேட்டோம் அப்படின்னா, ஸோ ப்ரோ செட்டிங் அப்படின்றத வந்து நீங்க காப்பி பண்ணி நீங்க போட்டா பெரிய டவுசரு, பெரிய ஆளு, பெரிய கையே அப்படின்லாம் ஆயிட முடியாது. செட்டிங்ஸ்ன்றது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களுடைய டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி நீங்க எவ்வளோ ஃபிங்கர் யூஸ் பண்ணி விளையாடுறீங்க அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ உங்க கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரைனிங் கோட்ல போயிட்டு செட்டிங்ஸும் அதுக்கப்புறம் சென்சிட்டிவிட்டியும் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கைரோஸ்கோப் யூஸ் பண்ணா ஒன்லி ப்ரோ ஆகலாம் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. கைரோஸ்கோப் அப்படின்றது வந்து ஜஸ்ட் வந்து என்ன சொல்ற கண்ட்ரோலிங் மெத்தட் மட்டும்தான். ப்ராக்டிஸ் இல்லாம கைரோ இருந்தாலும் அவ்வளவுதான். எனிமி வந்து டிபிஎஸ் தூக்கி மூஞ்சில நலங்கு வச்சுட்டு போயிடுவாப்ல, அவ்வளவுதான். ஒரு ப்ரோ ஆகுறதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும் அண்ட் செட்டிங்ஸ் நீங்க வந்து கரெக்டா வச்சிருக்கணும், அவ்வளவுதான். மோர் எஃப்பிஎஸ் ஆல்வேஸ் சிக்கன் டின்னர் அப்படிலாம் கிடையாது. 90 எஃப்பிஎஸ் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக வின் பண்ணிட முடியாது. எஃப்பிஎஸ் அப்படின்றது வந்து ஸ்மூத் கேம் பிளேக் மட்டும்தான். பட் கேமிங் சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, டிசிஷன் வந்து எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மூவ் அது வந்து கரெக்ட் பொசிஷன்லேயே நம்ம இருக்கோமா அதெல்லாம் பார்த்துக்கணும். சோலோ விசஸ் ஸ்குவாட் ஆல்வேஸ் ஹார்ட் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ஆக்சுவலி ஸ்குவாட்ல கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா ஈஸியாகவே நாக் ஆயிடுவாங்க. ஸோ நீங்க சோலோவா விளாட்றீங்க அப்படின்னா ஸோ பெட்டர் பொசிஷன் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 1v4 நீங்க வந்து பண்ணலாம். கிரெனேட் குக்கிங் ஆல்வேஸ் 100% நாக்கு. ஸோ கிரெனேட் குக் பண்ணாலே 100% நாக்கு அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. பட் நீங்க வந்து எப்பயுமே வந்து கன்ஸை யூஸ் பண்ணியே நீங்க வந்து கில்ல எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் நீங்க த்ரோபிள்ஸ் யூஸ் பண்ணி நிறைய கில்ல எடுக்கலாம். எல்லாம் ஸோ எனிமி மூவ்மெண்ட் வந்து அன்பிரடிக்டபிளா இருந்துச்சு அப்படின்னா ராங் டைமிங்ல கிரெனேட் வேஸ்ட் தான். சரி நாம எங்க இருக்கோம் அப்படின்றது ரிவீல் ஆயிரும். ஸோ ஸ்மார்ட் யூஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸ்மோக் த்ரோ பண்ணா 100% சேஃபா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. ஸ்மோக் போட்டா ரிவ்யூ கேரண்டின்னு நினைக்காதீங்க. ஸோ எனிமீஸ் வந்து ரேண்டமா ஸ்ப்ரே பண்றாங்க அப்படின்னா, இல்ல வந்து ஸ்மோக்ல வந்து பிளைண்ட் ரஷ் பண்றாங்க அப்படின்னா ஸ்மோக் வந்து கவருக்கு மட்டும்தான், அது வந்து ஷீல்டெல்லாம் வந்து கிடையாது. ரெட் ஜோன்ல இருந்தா 100% நாக்குன்னு பயப்படாதீங்க. ஸோ பாம் ரேண்டமா தான் வந்து விழுகும். சேஃபா வந்து பில்டிங்குள்ள இருந்தா சர்வே வந்து பண்ணலாம். ஓப்பன் ஃபீல்ட்ல வந்து தவளை மாதிரி தவிக்கிட்டு கிடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நாக்காக வேண்டியதான். அண்ட் பிஜிஎம்ஐல இருக்கக்கூடிய மித்த வந்து நீங்க நம்புனீங்க அப்படின்னா மைனஸ் பாயிண்ட் தான். ஸோ ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு சிக்கன் டின்னர் தான். இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத டாபிக் வந்து சம்மந்தப்படுத்தி பேசுறதுக்கு நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.